தமிழ்நாட்டில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வு குறித்து கரண்ட் பில் ஏத்திட்டா இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி வீடு, வணிகம் உள்ளிட்ட அனைத்து வகை மின்சார பயன்பாட்டிற்கும் 4.83% கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு ₹8.15 இருந்து ₹8.55 உயர்த்தப்பட்டுள்ளது. கிராமப்புற குடிசை வீடுகளுக்கான மின் கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு ₹9.35 இருந்து ₹9.80 அதிகரிக்கப்பட்டுள்ளது. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ வாங்கனே, வண்டியில இறங்கனே. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும். சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 500 யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு ₹4.60 இருந்த நிலையில் புதிய கட்டணம் ₹4.80 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தள்ளுங்க சகாதேவா, எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து வரேன். 35 யூனிட் மேல கரண்ட் பாஸ் ஆனதுல ₹125 பில்லா இருக்கு. இத கட்டு. அடடா, கவர்மெண்ட் கரண்ட் விஷயத்துல கண்டிப்பா இருக்கிறது ஓகே தான். ஆனா இது கொஞ்சம் ஓவரா தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கட்டியே ஆகணும். கட்டுறேன். கரண்ட் பாஸ் ஆனதுல பையில இருந்த காசெல்லாம் உருகி போச்சு. பின்னாடி வந்து கட்டுறேன். உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மின் கட்டண உயர்வு குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். இதோட 3வது வாட்டிக்கு கரண்ட் பில் ஏத்துறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்துனா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஏத்துனா, நாங்களாம் கஷ்டப்படுறவங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி நீங்க ஏத்துனீங்கன்னா எங்க போறது? நம்ம ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி கரண்ட் பில் எல்லாம் ஏத்திட்டாங்களா, கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. இப்ப நாங்கெல்லாம் கூலி வேலை செய்யறவங்க, எங்களுக்கெல்லாம் 1000 2000 பெரிய விஷயம். இப்பெல்லாம் கரண்ட் பில் ஏத்திட்டா நாங்க என்ன பண்றது? என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. தெளிவா சொல்லு. தெளிவால வெளியே சொல்ல முடியாது, ரகசியமா தான் சொல்ல முடியும். காதை குடு. நீர் இன்றியமையாது உலகு என்பது திருவள்ளுவரின் கூற்று. ஆனால் தற்போது நீருடன் மின்சாரமும் நம் வாழ்வுக்கும் வளமைக்கும் மிகவும் இன்றியமையாதவையாக இருக்கிறது.